நீ வேணும்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இது இந்த இதோட ஏன் நீ சண்டை போட்டு நடக்கிற? உனக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? பாமக தான் ஆரம்பித்த கட்சி எனவும், நீங்கள் வேண்டுமென்றால் புதிய கட்சி ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் என அன்புமணி ராமதாஸ் அவரது தந்தை ராமதாஸிற்கு அறிவுரை கூறியுள்ளார். என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தி வீட்டிலேயே நான் சொல்லியிருக்கேன், எங்கேயும் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? நீ வேணா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ. நீ வேணும்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இது இந்த இதோட ஏன் நீ சண்டை போட்டு நடக்கிற? உனக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? நீ வேணா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இன்னும் கூட சொன்னேன், நான் வேணா பேரை வச்சு பேரை சொல்கிறேன், அந்த கட்சி பேரை அப்படிலாம் கூட கிண்டலாக சொன்னேன். ஆக இப்பொழுது தமிழ்நாடு என்ன ஒரு ஆச்சரியமாக பார்க்குது. எப்படின்னா, அப்பனுக்கும் பிள்ளைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்கக்கூடாது. அவர் எந்த பதவிக்கும் போகாதவன் நிறுவனராக தலைவராக கட்சியை வழிநடத்தி வந்திருக்கிறார். இத்தனை வருஷமாக, 46 வருஷமாக. ஏன் அவர் எப்படிப்பட்ட தலைவர்? அவர் ராமதாஸ் அவரோடு போய் ஏன் மோதுறது, அசிங்கம் அவரை வர்ணிக்கிறது, அவரை பற்றி எனக்கு கண்ணு தெரியல, காதம் தெரியல, பேச்சு வரல, படுத்த படுக்கையாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறது, அதை விட ராத்திரியில் திறந்த கதவு திறந்து தான் பார்த்துன்னு இருக்கேன். கதவு திறந்து தான் பார்த்துன்னு இருக்கேன். என்ன கூட ஒருத்தர் சொன்னான், பார்த்தேன், ஐயா நீங்கள் சாப்பிட்றீங்களே, அதை கொஞ்சம் யாராவது சாப்பிட சொல்லிட்டு நீங்கள் போய் சாப்பிடுங்க. அப்போ நான் அவன் சாப்பிட்டான்னா அவனுக்கு பாயசம் போகாத, அது என்னால் இன்னொரு உயிர் போகிறது சரியாக இருக்காதுல்ல. எதுக்கு சொல்லணும்னா, இந்த அளவுக்கு நடந்திருக்கு. இப்போ இங்கே எல்லாம் என்ன நடந்தது, என்ன பேசணும், யார் வர்றாங்க போகிறாங்க, எல்லாத்துலேயும் ஓட்டு கேட்குற கருவி. அந்த ஓட்டு கேட்குற கருவிக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் இது வரைக்கும் அந்த சைபர் கிரைம் அதை பதில் சொல்லலை. போலீஸில் சொன்னோம், போலீஸு அது நடவடிக்கை எடுக்கலை. இன்னொரு வேடிக்கை சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது. நாங்கள் ப்ரைவேட் ஏஜென்சி ஒரு பையனை போட்டோம், ப்ரைவேட் ஏஜென்சி போட்டால் அவனே விலைக்கு வாங்கிட்டான். ரீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பார்ட்டி நான் நடத்த போகிறேன், எல்லாம் வாங்க ரீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ். அது கிரேனில் வச்சு மாலை வச்சு கழுத்தில் போட சொல்கிறதும் ரீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ். எதாவது பண்ணி போட்டோம், ஆசை இருக்குது, எதாவது பண்ணி போட்டோம். என்னை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, தெளிவாக சொல்லிவிடுது தீர்ப்பு. அதனால் இப்போவும் சொல்கிறேன், நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ. ஆமாம், நீ எப்படி வேணாலும் நடந்துக்கோ. என் பேரை போடக்கூடாது, என் ஃபோட்டோவை போடக்கூடாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.